அனிஷ், நான் இப்ப மெரினா பீச்ல இருக்கேன். ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேச நீங்க கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நேத்தில இருந்து நான் இங்க இருக்கிறேன். இப்போ டைம் கூட என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களோட மொபைல்ஸ் எல்லாம் அவுட்டு, எங்களுடைய சார்ஜர் அவுட்டு, பாதி பேருக்கு வந்து தண்ணியில் இறங்கி எங்களோட மொபைல்ஸ் எல்லாம் அவுட்டு. இப்போ நிலைமை என்னன்னா, இங்க 15,000 பேர் கிட்ட இருக்கிறோம். இங்க வந்துட்டு எங்களுக்கு ஃபுட் சப்ளை வந்து கட் பண்றாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கட் பண்றாங்க. போலீஸ் வந்துட்டு எங்களுக்கு டோட்டல் அகேன்ஸ்ட் இருக்குது. மீடியா நியூஸ் சேனல்ஸ் ஒரு சேனல்ல கூட நம்பாதீங்க, எல்லா சேனலும் அகேன்ஸ்ட் இருக்குது. போய் சொல்றாங்க. இங்க மெரினா பீச்ல இன்னமும் கூட்டம் இருக்குது. நீங்க முடிக்கிறவங்க முடிஞ்சா இங்க வாங்க. இப்போ வந்துட்டு டிராபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறாங்க. முடிகிறவங்க இங்க சீக்கிரம் வாங்க. சோ எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தேவைப்படுது. ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நாங்க ஆசைப்படுறோம். தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க லேடிஸ் இருக்காங்க, நீங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப குளிர். என் பேர் மீனாட்சி. எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த போலீஸ்காக எங்களை அடிச்சு துரத்துறது கன்ஃபார்மா இருக்காங்க. ஒண்ணு முடிஞ்சு அவங்க எங்களை மர்டர் கூட பண்ணல. எப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஃபுட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நிறைய லேடிஸ், பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைங்க அப்படி இப்படி நிறைய பேர் இருக்கும். குளிர் தாங்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? நாங்க மார்னிங் வரைக்கும் சொல்றோம், கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம எல்லாரையும் ரொம்ப அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. பட் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நாங்க இன்னும் இருக்கோம், யாருமே கலைஞ்சு போல. பிளீஸ் பேஸ்புக்ல இருக்க எல்லாருக்கும் இது பண்றேன். இங்க வந்து நான் விழுப்புரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். நானு இந்த போராட்டத்துக்காக நான் வந்திருக்கேன். இங்க உள்ள இருக்க நாங்க தனியா வந்திருக்கோம். நாங்க இந்த போராட்டத்துக்காக நான் தனியா வந்திருக்கேன். இந்த உள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த போலீஸ் சாப்பாடு எதுவுமே எங்க உள்ள வெளில இருந்து வரவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியிலே தடை பண்ணி அங்கேயே வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே உள்ள தர மாட்டேங்கிறாங்க. இல்லங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். அவனுங்க வெளியே தடை பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிறாங்களே, அது யாரு விளைச்ச சாப்பாடுன்றீங்க? நம்ம தமிழன், நம்ம விவசாயிங்க விளைச்ச சாப்பாடு. அவனுக்கு மட்டும் தமிழ் இல்லையா? வெள்ள அடிக்கிறானுங்க, அவனுக்கு தமிழ் இல்லையா? யாரு அப்ப அவனுங்க? ஜப்பான்ல இருந்து போந்தானுங்களா இல்ல வேற எந்த ஊர்ல இருந்து போந்தானுங்க? தமிழன் தானே அவன். உள்ள வந்து அவனையும் போராட சொல்லு. ஏன் வெளில நின்று அடிக்கிறான்? ஏன் நின்று அடிக்கிறான்னு கேக்குறேன். உள்ள இருக்க எல்லாருமே வந்து சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும். யாரால முடியுமோ எல்லாருமே சாப்பாடு கொண்டு வாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாருமே சாப்பாடு கொண்டு வாங்க. தம்பி, உன் பேர் என்னப்பா? ஸ்ரீவர்ஷன். என்ன வயசாகுது? எனக்கு 14 வயசு ஆகுதுண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 14 வயசுல ஒரு வீரத்தமிழன் இவ்வளவு தூரம் பேசிருக்காங்க. மெரினாவின் தற்போதைய உண்மை நிலவரம் இதுதான். இவங்க தான் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். கவர்மெண்ட் சொல்ற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், மீடியா சொல்ற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். இந்த லேடிஸ், இந்த பசங்க, இது உண்மையா நாங்க போராடுற, உண்மையா நாங்க அகிம்சை முறையில போராடுற நாங்க, எங்களை தான் இவங்க வந்துட்டு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் டேர்ம் பண்றாங்க.